பாண்டவர்களின் தாய் குந்தி வழிபட்ட இந்த குந்தேஸ்வர் ஸ்தலம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் உறுதியானது. உடனே குந்தி தேவியார் சிவ பூஜை செய்தார். ஒருநாள் அவரது கனவில் வந்த சிவன், தங்க மலர்களால் என்னை பூஜை செய், வெற்றி நிச்சயம் என்றார். உடனே மகன் அர்ஜுனனை அழைத்து தங்க மலர்கள் பூக்கும் மரத்தைக் கொண்டு வா என்று கட்டளையிட்டாள். அவன் கிருஷ்ணன் பகவானிடம் கூற, அவர் அது தங்கமலர் என்பது பாரிஜாத மலரை குறிக்கும். பார்க்கடலில் தோன்றிய இந்த மரம் இப்போது இந்திரலோகத்தில் உள்ளது என்றார். மேலும் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம், நீ இந்திரனிடம் தவம் புரிந்து மரத்தை பெறுவாயாக, அதை பெற்று சிவலிங்கத்தின் பக்கத்தில் நட்டுவை என்று கூற, அர்ஜுனனும் கடும் தவம் புரிந்து அந்த மரத்தை பெற்று லிங்கத்தின் பக்கத்தில் நட்டும் வைத்தான். குந்தித்தாயாரும் மகிழ்ந்தாள். இந்த மரத்தின் சிறப்பு யாதெனில், மலரானது மரத்தில் இருக்கும் வரை வெள்ளை நிறத்தில் இருக்கும், பறித்தவுடன் தங்க நிறப்பூவாக மாறிவிடும் திவ்ய மரமாகும். குந்திதேவி தங்க மலரைக் கொண்டு சிவனை பூஜிக்க பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. குந்திதேவி வழிபட்டதால் சிவனிற்கு குந்தேஸ்வர் என்ற பெயரும் கிடைத்தது. மேலும் இந்த திருத்தலம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாரபங்கி மாவட்டத்தில் உள்ளது. இங்கு சிவலிங்கம் செவ்வக வடிவத்தில் 2 அடி அங்குலத்தில் குல்லா அணிந்தது போன்று அமைந்திருக்கும். பக்தர்கள் குந்திதேவியின் அஸ்தியை இந்த மரத்திற்கு தூவியிருப்பதினால் இன்னும் நன்றாக வளருவதாக நம்புகின்றனர். இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்க்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.